ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கவர்மெண்ட் ஜாப் ஐடியாஸ். ஸோ தமிழக அரசுலேருந்து பாருங்கள், கூட்டுறவுத்துறையில் தான் வந்து உங்களுக்கு இந்த வேலைவாய்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க. மொத்த வேக்கன்சி வந்து 2513 வேக்கன்சியோட வந்திருக்கு. ஸோ 38 மாவட்ட வாரியாக வந்து உங்கள் சொந்த ஊர்லேயே தான் உங்களுக்கான போஸ்டிங்ஸ் வந்து இருக்க போது. உதவியாளர் லெவலில் உங்களுக்கு போஸ்டிங்ஸ் வந்திருக்கு. எழுத்தர் கேட்டகரிலையும் போஸ்டிங்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. சேலரியை பொறுத்த வரைக்கும் பாருங்கள், 23,640 ரூபாய்க்கு மேலே உங்களுக்கான சேலரி வந்து வரும். ஃப்ரெஷர்ஸ் நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஸோ லாஸ்ட் டேட் வந்து பாருங்கள் 29 ஆகஸ்ட்டுக்குள்ளார நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ அந்த வேலைக்கான நோட்டிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாம். நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ கூட்டுறவு சங்கங்களில் மாவட்ட ஆள்சேர்ப்பு நிலையம் மூலம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 38 மாவட்ட வாரியாக வந்து நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு மாவட்ட வாரியாக வந்து நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு. இப்போ நான் எக்ஸாம்பிளுக்கு வந்து பாருங்கள், இப்போ சேலம் மாவட்டத்தை வந்து நான் உங்களுக்கு சொல்கிறேன். இதே மாதிரி வந்து நீங்கள் வந்து உங்கள் மாவட்டத்தை எப்படி செக் பண்ணணும் அப்படிங்கிறதே நான் சொல்கிறேன். இங்கே வந்து பாருங்கள், வெப்சைட் லிங்க் கொடுத்துருக்காங்க பற்றில, அதாவது www.drb கொடுத்து ஸோ எஸ்எல்எம்னா சேலம் .in கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி தான் வந்து இப்போ நீங்கள் எந்த மாவட்டமோ அந்த மாவட்டத்தோட டிஆர்பிங்கிறத முன்னாடி போட்டு அதோட உங்களோட மாவட்டத்தோட பேர், இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து இப்போ நீங்கள் சென்னை அப்படின்னா டிஆர்பி சென்னை .in அப்படின்னு சொல்லி நீங்கள் கொடுத்தீங்கன்னா உங்களோட மாவட்டத்துக்கான நோட்டிஃபிகேஷன் இருக்காங்கிறத நீங்கள் செக் பண்ணிக்கலாம் அந்த வெப்சைட்டில். இதே மாதிரி தான் நீங்கள் ஒரு மாவட்டத்துக்கும் நீங்கள் செக் பண்ணுற மாதிரி இருக்கும். டிஆர்பிங்கிறத காமனாக போட்டு உங்களோட மாவட்டத்தோட பேரை போட்டு .netஓ இல்லைனா .in அப்படின்னு சொல்லி கொடுத்தீங்கன்னா ஸோ உங்கள் மாவட்டத்தோட நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கா நீங்கள் செக் பண்ணிக்கலாம். மோஸ்ட்டாக வந்து 38 மாவட்டத்துக்குமே நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஸோ இப்போ வந்து பாருங்கள், நான் எக்ஸாம்பிளுக்கு வந்து இப்போ சேலம் மாவட்டத்தை வந்து எடுத்திருக்கேன். இதில் வந்து ஆன்லைன் மோட் அப்ளிகேஷன்னா உங்களுக்கு லாஸ்ட் டேட் வந்து 29 ஆகஸ்ட்டுக்குள்ளார நீங்கள் ஆன்லைனில் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ எழுத்தர் கேட்டகரிலையும் உதவியாளர் கேட்டகரிலையும் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ போஸ்டிங்ஸ் வந்து இதில் கொடுத்துருக்காங்க சேலம் மாவட்டத்துக்கு. இதே மாதிரி வந்து ஒரு சில மாவட்டத்துக்கு வந்து உதவியாளர் கேட்டகரிக்கு இருக்கும். அதே மாதிரி இளநிலை உதவியாளர் கேட்டகரிக்கு வந்து போஸ்டிங்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. அது ஒரு மாவட்டத்தை பொறுத்து சேஞ்ச் ஆகும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எழுத்தர் கேட்டகரி உதவியாளர் கேட்டகரிக்கு வந்து சேலம் மாவட்டத்துக்கு வந்து கொடுத்துருக்காங்க. மொத்தமாக வந்து 38 மாவட்டத்துக்குமே வேகன்சி எவ்வளோனா 2200க்கு மேலே வந்து வேகன்சி வந்து உங்களுக்கு வந்து அப்டேட் பண்ணியிருக்காங்க. இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள், அறிவிக்கை என்னன்னு சொல்லி இங்கே கொடுத்துருக்காங்களா. இது வந்து பார்த்தீங்கன்னா சேலம் மாவட்ட மத்திய கூட்டுறவு வங்கி, இதுக்கு வந்து உதவியாளர் கேட்டகரிக்கு வந்து ஒரு 16 வேகன்சி வந்து எடுக்கிறாங்க. சேலரி வந்து பாருங்கள் 23,640 ரூபா வந்து உங்களுக்கு இருக்கும். இது இல்லாமல் உங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ரா வந்து அலவன்ஸ் இந்த மாதிரிலாம் வந்து வரும். ஸோ இதில் அந்த 16 வேகன்சியை வந்து உங்களுக்கு கம்யூனிட்டி வைஸாக வந்து இங்கே வந்து பிரேக்கப் பண்ணி கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம். அடுத்து வந்து பாருங்கள், அறிவிக்கை என்னன்னு சொல்லி இங்கே 2வது கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா. இது வந்து பார்த்தீங்கன்னா இதில் தனியாக வேகன்சி இருக்குது. அதாவது தொடக்க மேலாண்மை கூட்டுறவு கடன் சங்கம், அதுக்கப்புறம் பணியாளர் கூட்டுறவு சிக்கன மற்றும் நாணய சங்கம், நகர கூட்டுறவு வங்கி, இந்த மாதிரிலாம் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா. இதில் வந்து பாருங்கள், தொடக்க வேளாண்மை கூட்டுறவு சங்கத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா எழுத்தர் கேட்டகரியில் வந்து 84 வேகன்சி இருக்குது. அதே மாதிரி உதவியாளர் கேட்டகரிக்கு வந்து ஒரு 17, அதுக்கப்புறம் எழுத்தர் கேட்டகரி நகர கூட்டுறவு வங்கியில் எழுத்தருக்கு வந்து பாருங்கள் ஒரு 18 வேகன்சி, நகர கூட்டுறவு கடன் சங்கமில் வந்து பாருங்கள் எழுத்தர் கேட்டகரிக்கு வந்து ஒரு 2 வேகன்சி. இந்த மாதிரி வந்து ஒரு கேட்டகரிக்கும் சேலரியுமே இங்கே வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம். மொத்தமாக வந்து இந்த கூட்டுறவு சங்கங்களில் எல்லா இடத்துக்குமே வந்து உங்களுக்கான வேகன்சி வந்து ஃபில் பண்ணுறாங்க. அது எழுத்தர் கேட்டகரிலையும் உதவியாளர் கேட்டகரிலையும் வந்து பார்த்தோன்னா இந்த சேலம் மாவட்டத்தில் வந்து ஃபில் பண்ணுறாங்க. இதில் வந்து பாருங்கள் 132 வேகன்சியும் வந்து கம்யூனிட்டி வைஸாக வந்து இங்கே வந்து பிரேக்கப் பண்ணி கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ இதில் வந்து உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் டேட்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். லாஸ்ட் டேட் ஆஃப் ஆன்லைன் அப்ளிகேஷன் 29 ஆகஸ்ட்டுக்குள்ளார நீங்கள் வந்து அப்ளை பண்ணணும். எழுத்து தேர்வு நடைபெறும் நாள் கொடுத்துருக்காங்க பாருங்கள். 11th அக்டோபர் அன்றைக்கி உங்களுக்கான எக்ஸாம் வந்து இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. வயது வரும்போது குறைந்தபட்சம் உங்களுக்கு 18, அதிகபட்சமாக நீங்கள் வந்து இதர வகுப்பினர் ஓசி கேட்டகரியில் வரீங்கன்னா அவங்க மட்டும் 32 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணலாம். மீதி இருக்கிற கேட்டகரி எல்லாத்துக்கும் வந்து பார்த்தோன்னா வயது வரம்பே கிடையாது. அதாவது எஸ்சி, எஸ்டி, எஸ்சிஏ, எம்பிசி, பிசி, பிசிஎம் இவங்க எல்லாத்துக்குமே வந்து வயது வரம்பே வந்து கிடையாது. ஓசி கேட்டகரியாக இருந்தால் மட்டும் 32 வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். கல்வி தகுதியை பொறுத்த வரைக்கும் பாருங்கள், ஏதோ ஒரு டிகிரி தான். ஸோ ஏதோ ஒரு டிகிரி நீங்கள் முடிச்சிருக்கணும். அது மட்டும் இல்லாமல் கூட்டுறவு பயிற்சி வந்து நீங்கள் முடிச்சிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. அதாவது உங்களுக்கே தெரியும், ஸோ இயர்லி ஒன்ஸ் வந்து உங்களுக்கு அந்த கூட்டுறவு பயிற்சிக்கான இது வந்து உங்களுக்கு நடக்கும். அது வந்து பார்த்தீங்கன்னா 38 மாவட்டத்துக்குமே வந்து அந்த கூட்டுறவு பயிற்சிக்கான இது வந்து உங்களுக்கு வந்து பண்ணுவாங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கூட்டுறவு பயிற்சி நீங்கள் முடிச்சு அதுக்கான சர்டிஃபிகேட் வந்து வச்சிருப்பீங்க பார்த்தீங்களா, அதை வச்சு தான் நீங்கள் அப்ளை பண்ண போகிறீங்க. அதாவது டிகிரி முடிச்சிருக்கணும். அது மட்டும் இல்லாமல் அந்த கூட்டுறவு பயிற்சிக்கான சான்றிதழ் வந்து நீங்கள் வச்சிருக்கணும். இதில் ஒரு சில டிகிரிக்கெலாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கூட்டுறவு பயிற்சியே வந்து கிடையாது. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா டிப்ளமோ இன் கோஆபரேட்டிவ் மேனேஜ்மெண்ட்டுங்கிற கோர்ஸ் தான் நீங்கள் வந்து படிச்சிருப்பீங்க. ஸோ அதே மாதிரி வந்து ஹையர் டிப்ளமோ இன் கோஆபரேட்டிவ் மேனேஜ்மெண்ட் முடிச்சிருந்தாலுமே நீங்கள் எலிஜிபிள் தான் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. இதில் ஒரு சில டிகிரி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கூட்டுறவு பயிற்சியே தேவையில்ல. அது வந்து எந்தெந்த டிகிரி நீங்கள் கொடுத்துருக்காங்க. அதாவது பிகாம் ஆர்ட்ஸில் வந்து பாருங்கள் கூட்டுறவு முடிச்சிருந்தா நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். எம்காம் கூட்டுறவு முடிச்சிருந்தாலும் அப்ளை பண்ணலாம். எம்ஏ கூட்டுறவு முடிச்சிருந்தாலும் அப்ளை பண்ணிக்கலாம். பிஏ கூட்டுறவு, அதுக்கப்புறம் பிகாம் கூட்டுறவு, இந்த டிகிரிக்கெலாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கூட்டுறவு பயிற்சிங்கிறது அவசியம் கிடையாது. நீங்கள் இந்த டிகிரி முடிச்சிருக்கீங்க டேரெக்டாக அப்படின்னா நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது தான் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி வந்து 2024-25ஆம் ஆண்டில் ஸோ அஞ்சல் வழியில் நீங்கள் கூட்டுறவு பயிற்சி படிச்சிருக்கீங்க அப்படின்னா அவங்களும் அப்ளை பண்ணலாம். அதே மாதிரி வந்து இப்போ கரண்ட்டாக வந்து 2025-26க்கான கோர்ஸ் வந்து இப்போ போயிட்டுருக்கு. ஸோ அதாவது ஜூலை ஆகஸ்ட்டில் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. அந்த கோர்ஸ் இப்போ நீங்கள் படிச்சுட்டு இருக்கீங்க பார்த்தீங்களா, அவங்களுமே வந்து
அந்த இதில இருக்கிறவங்களுமே நீங்க வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாரி இங்க சொல்லிட்டாங்க. அதாவது அந்த மாணவர்களுமே நீங்க அப்ளை பண்ணலாம். ஆனா வந்து உங்ககிட்ட அந்த போனஃபைட் சர்டிஃபிகேட் வந்து நீங்க வாங்கி குடுக்கணும் அப்படிங்கிறத சொல்லிட்டாங்க. ஏன்னா நீங்க அந்த இப்ப தான் படிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னாலுமே அப்ளை பண்ணலாம். பட் ஆனா அந்த போனஃபைட் சர்டிஃபிகேட் வந்து நீங்க வந்து சப்மிட் பண்ணணும் அப்படிங்கிற மாரி குடுத்துருக்காங்க. ஸோ இதையும் இதில நீங்க பார்த்துக்கோங்க. ஸோ அதே மாரி நீங்க பிற மாநிலத்தவரா இருந்தாலுமே நீங்க அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத குடுத்துருக்காங்க. அதுக்கான இது வந்து அது அவங்கள வந்து பார்த்தோன்னா, இதர வகுப்பினரா தான் நாங்க வந்து கன்சிடர் பண்ணுவோம் அப்படிங்கிற மாரி சொல்லிட்டாங்க. அதாவது ஓசி கேட்டகரியா தான் நாங்க கன்சிடர் பண்ணுவோம். அதாவது பிற மாநிலத்தவரா இருந்தாலுமே நீங்க அப்ளை பண்ணலாம். ஓசி கேட்டகரியா தான் நாங்க கன்சிடர் பண்ணுவோம்னு சொல்லிட்டாங்க. விண்ணப்ப கட்டணம் பாருங்க இங்க குடுத்துருக்காங்க. அதாவது இதர பிரிவை சேர்ந்தவங்களுக்குலாம் ரூ. 500 ஃபீஸ். மீதி இருக்கிறவங்களுக்குலாம் ரூ. 250 வந்து உங்களுக்கான ஃபீஸ் வந்து இருக்கும். அந்த ஃபீஸ நீங்க ஆன்லைன் மோட்ல மட்டும் தான் வந்து நீங்க பே பண்ற மாரி இருக்கும். ஸோ இதில அஃபிஷியல் வெப்சைட் லிங்க் இங்க குடுத்துருக்காங்க. இந்த வெப்சைட்ல போய் தான் நீங்க ஆன்லைன்ல அப்ளை பண்ணணும் 29 ஆகஸ்ட்டுக்குள்ளார. ஸோ விண்ணப்பிக்கும் முறையுமே இங்க குடுத்துருக்காங்க. அந்த வெப்சைட்ல போனதும் நீங்க வந்து பாருங்க, இதில குடுத்துருக்கிற மாரி இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே நீங்க வந்து உங்களோட ஃபோட்டோலருந்து, உங்களோட சிக்னேச்சர்லருந்து, உங்களோட ஜாதி சான்றிதழ், உங்களோட கூட்டுறவு பயிற்சிக்கான சான்றிதழ் இந்த மாரி எல்லாத்தையும் நீங்க வந்து அதில ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணணும். அது பிடிஎஃப் ஃபைலா இருக்கணும். அதுக்கான எவ்வளோ சைஸுங்கிறது எல்லாமே இங்க வந்து குடுத்துருக்காங்க. அந்த போனஃபைட் சர்டிஃபிகேட்டுமே நீங்க வந்து அதில அட்டாச் பண்ணணும் அப்படிங்கிற மாரி இங்கேயே தெளிவா குடுத்துட்டாங்க. இதெல்லாம் நீங்க கரெக்ட்டா வந்து அதில ஃபாலோ பண்ணி நீங்க வந்து ஸ்கேன் பண்ணி நீங்க வந்து அப்லோட் பண்ணிக்கோங்க. என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் நீங்க அப்லோட் பண்ணணும் அப்படிங்கிறதையும் தெளிவா குடுத்துருக்காங்க. எழுத்துத் தேர்வு இங்க குடுத்துருக்காங்க. அதுக்கான டீட்டெயில்ஸ் வந்து இங்க இருக்கு பாருங்க. உங்களுக்கு எழுத்துத் தேர்வுக்கு வந்து 200 கொஸ்டின்ஸ் அப்ஜெக்டிவ் டைப்ல தான் உங்களுக்கு வந்து இருக்கும். 170 மதிப்பெண்கள் வந்து இருக்கும். 150 நிமிஷம் உங்களுக்கான எக்ஸாம் நடக்கும் அப்படிங்கிறத குடுத்துருக்காங்க. அந்த சிலபஸ் எல்லாமே நீங்க அந்த வெப்சைட்லயே நீங்க தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிற மாரி குடுத்துருக்காங்க. ஸோ ஒரே தேர்வா தான் வந்து நடத்தப்படும் அப்படிங்கிறதையும் இங்க தெளிவா குடுத்துருக்காங்க. ஸோ இதில நேர்முக தேர்வுமே வந்து உங்களுக்கு இருக்கு அப்படிங்கிறதையும் குடுத்துருக்காங்க. ஸோ எக்ஸாம் அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து இன்டர்வியூ வந்து இருக்கும். அது வந்து பாருங்க எழுத்துத் தேர்வுக்கு வந்து 85 மதிப்பெண்கள் இருக்கும். ஸோ இன்டர்வியூக்கு வந்து ஒரு 15 மதிப்பெண்கள் வந்து இருக்கும் அப்படிங்கிற மாரி இங்க குடுத்துருக்காங்க. இப்படி தான் வந்து உங்களுக்கான ஷார்ட் லிஸ்ட் வந்து நாங்க பண்ணுவோம் அப்படிங்கிறது இங்க தெளிவா குடுத்துருக்காங்க. ஸோ இதர நிபந்தனைகள்லாம் வந்து இங்க இருக்கு. இதெல்லாம் நீங்க ஒரு தடவ ரீட் பண்ணி பார்த்துட்டு நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா, கோயம்புத்தூர் மாவட்டத்தில குடுத்துருக்காங்க. கோயம்புத்தூர் மாவட்டத்துக்குமே வந்து பாருங்க, உதவியாளர் லெவல்ல 39 வேக்கன்சி இருக்கு. அதே மாரி வந்து உங்களுக்கு வந்து இங்க குடுத்துருக்கிற மாரி, ஸோ அந்த நகர கூட்டுறவு வங்கி இந்த மாரி இதுலயுமே வந்து உங்களுக்கு வந்து வேக்கன்சி இருக்கு. 51 வேக்கன்சி. இந்த மாரி வந்து மீதி இருக்கிற டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் சொன்ன பட்சத்தில அதே தான் சேமா தான் குடுத்துருக்காங்க. ஸோ அதெல்லாம் நீங்க கரெக்ட்டா செக் பண்ணிட்டு நீங்க ஆன்லைன்ல வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. இதே மாரி வந்து ஒரு மாவட்டம் வரையும் வந்திருக்கு. நீங்க செக் பண்ணி பார்த்துட்டு ஆன்லைன்ல அப்ளை பண்ணிக்கலாம். தேங்க் யூ ஃபிரெண்ட்ஸ்.